அத்தியாயம் 11. வாங்கண்ணா, வாங்க மாப்ள, வாணிவி என்று இளந்தளிரை அழைத்து வந்தவர்களை தண்ணீரோடு வரவேற்ற சீதாலட்சுமி வீட்டினுள் அழைத்தார். இருக்கட்டுமா, தளிர விட்டுட்டு போகதான் வந்தேன். வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? பஸ் டைமுக்கு வந்துருச்சு தானே? வேற ஏதாவது தேவைப்படுதா? வந்துருச்சுனா, இங்கே எல்லாமே தயார் என்று பேசிக் கொண்டிருக்கையில் தென்றல் அவர்களுக்கு குடிக்க பழச்சாரோடு வந்தாள். வேண்டாம் பிரீசி, இதேதான் சாப்பிட்டு வரேன். வயிறு ஃபுல், சுத்தமா இடமில்ல. நீ என்ன இன்னும் ரெடியாகாம இருக்க என்று உதய் கேட்க தென்றலால் முன்பு போல எளிதாக பதில் சொல்ல முடியவில்லை. சிறு புன்னகையோடு நிவிக்கி கொடுத்தவள் உள்ளே சென்று விட்டாள். அத்த, நான் அனுப்பின லேடி சமையல் உங்களுக்கு பிடிச்சதா? வேலையெல்லாம் சரியா செய்யறாங்களா? இன்னும் ஹெல்ப்புக்கு யாராவது தேவைன்னு சொல்லுங்க. இல்ல மாப்ள, அவங்களே நல்லா செய்யறாங்க. நீங்க பழம் எதுவும் சாப்பிட்றீங்களா? இல்லத்த, இருக்கட்டும். நீங்க பாருங்க, டைம் ஆச்சு, நாங்க கிளம்புறோம் என்று கிளம்பி விட்டனர். நகைகளை கலற்றி வைத்துக் கொண்டிருந்த தளிர், என்ன சொல்ற தென்றல், இப்படியா பேசினாரு? அம்மா எதுவும் சொல்லலையா? அம்மா அவங்க மன்னிப்பு கேட்டதும் இல்லாம என்னையும் கேட்க வச்சுட்டாங்க. மகளின் அறைக்குள் வந்தவர், தளிர், அலங்காரம் செய்யறதுக்கு முன்னாடி உங்க பெரியப்பா கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துடுறியா என்றார் சீதா. அம்மா, என்னம்மா பேசுற நீ? அக்கா எப்படி இப்ப மண்டபத்துக்கு போக முடியும்? ஏமா அந்த பெரியப்பாவுக்கு நீங்க இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? எனக்கு சுத்தமா பிடிக்கல. நீங்க தயவு செஞ்சு அந்த ஆளை அனுப்பிடுங்க. எல்லா நிகழ்ச்சியும் ஒரு ஆம்பளை வந்து முன்னாடி செய்தா மரியாதைன்னு நீங்க தானே சொன்னீங்க. இப்ப அந்த ஆள் வந்து முன்னாடி நின்னாரா? தேவையில்லாம எவ்வளவு பேச்சு. இது உங்களுக்கு தேவையா? இப்ப மாமா அத்தானுக்கு நீங்க தானே தண்ணி கொடுத்தீங்க. அவங்க அமைதியா குடிச்சாங்க. ஆனா அந்த ஆளுக்கு கல்யாண பொண்ணு வந்து கொடுக்கணுமா என்று முகம் சிவந்தவள், ஏன் கல்யாண பொண்ணு வந்து தண்ணி கொடுத்தாதான் அவர் தொண்டைக்குள்ள இறங்குமா? ஒருவேளை இறங்கலன்னா சொல்லுங்க, நான் பொணல வச்சு ஊத்தி விடுறேன் என்று தென்றல் கஜபதியை தாளிக்க தொடங்கி விட்டாள். தென்றல், கொஞ்சம் அமைதியாயிரு. அவசரப்பட்டு எதுவும் பேசாத. கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். தளிர், நீ மண்டபத்துக்கு போனதுமே மறக்காம உங்க பெரியப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்புறமா ஸ்டேஜுக்கு போடா. அப்பதான் அவரோட கோபம் கொஞ்சமாவது குறையும். நீங்க ஏமா அந்த ஆளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? அன்னைக்கு எத்தனை முறை அந்த பெரியம்மாவோட அம்மா வீட்டுல யாராச்சும் செய்வாங்களான்னு கேட்க போன் பண்ணிருப்பீங்க. கால் எடுக்காம இப்ப மட்டும் வந்து என்னவோ தம்பிக்காக உயிரே கொடுக்கற மாதிரி பேசுறாங்க. நாங்க பிறந்ததுல இருந்து இது வரைக்கும் ஒரு பைசா செலவு பண்ணல. இதுல அவர்கிட்ட என்ன மன்னிப்பு கேட்க சொல்றீங்க? அம்மா, என்னம்மா இதெல்லாம்? எதுக்காக உங்களை அவர் அனாவசியமா பேசணும் என்று தளிரும் தாங்க மாட்டாமல் கேட்டுவிட, விடு அம்மோ, என்னதானே பேசினார். அவருக்கு நான் உங்க அப்பாவை கல்யாணம் பண்ணிக்கிட்ட நாள்ல இருந்தே எந்த வாய்ப்பு கிடைச்சாலும் இப்படித்தான் பேசுவார். உங்களுக்கே தெரியுது. அப்புறம் ஏமா அந்த மாதிரி ஆளுங்கள் எல்லாம் கிட்ட வச்சுக்கிட்டு? வேண்டாம், நமக்கு இப்படி ஒரு சொந்தம் இருக்குதுன்னு நம்ம எதுக்கு காமிச்சுக்கணும்? அப்பா கூட பிறந்தது அத்தை மட்டும்தான் சொல்லிருக்கலாமே. நீங்க எதுக்காக நம்மள வேண்டான்னு ஒதுக்குறவங்கள இறுக்கி பிடிச்சுக்க பாக்குறீங்க? உறவுகள் கண்ணாடி பாத்திர மாதிரி பார்த்து கையாளணும்னு எங்களுக்கு சொல்லிட்டு இப்ப அதையே நீங்க இறுக்கி பிடிக்கிறப்போ உடஞ்சு நம்ம கைய குத்தி கிழக்கும்னு உங்களுக்கு ஏன் புரிய மாட்டேங்குது என்று தென்றலின் கோபம் அத்தனை எளிதாக மட்டுப்படவில்லை. ஒரு வழியாக தென்றலை தளிர் சமாதானப்படுத்த அழகு நிலைய பெண்கள் தளிரை அலங்கரிக்க தொடங்கியிருந்தனர். அதன் பின் தென்றலுக்கும் அலங்கரித்துவிட திருமண கலையோடு நின்றிருந்த மகளை கண்டு சீதாவின் நெஞ்சம் நிறைந்து போக கணவரின் முன் நின்றவர் மனமுருக வேண்டிக் கொண்டு பூஜை அறையில் விளக்கேற்றி வணங்கி திருமண மண்டபத்திற்கு கிளம்பினர். நகரின் மையத்தில் இருந்த மண்டபம் மக்கள் வெள்ளத்தில் நிரம்பி வழிந்து கொண்டிருந்தது. அம்பலவாணனின் பள்ளி, தொழிற்சாலை என்று அத்தனை பேருக்கும் அழைப்பு விடுத்திருக்க உதயிடம் வேலை செய்பவர்களும் தங்கள் முதலாளியின் திருமணத்தில் ஆர்வமாக கலந்து கொள்ள வந்திருந்தனர். ஆடம்பரமாக நடைபெறவிருக்கும் திருமணத்தில் மண்டப வாயில் அலங்காரத்தில் தொடங்கி உணவு வரை ஒவ்வொன்றும் கூடியிருப்போரை பிரமிக்க செய்து ஆச்சரியத்தில் மூழ்கடித்தது. வான வேடிக்கை, ஊர்வலம், லைட் மியூசிக் என்று அமர்க்கலப்படுத்தியிருந்தார் அம்பலவாணன். வேலூரில் முக்கிய புள்ளி என்பதால் அவரது மகன் திருமணத்தை கவர் செய்வதற்காக முக்கிய சேனலில் இருந்து அம்பலவாணனை கேட்டிருந்தனர். அவர்களோடு சேர்ந்து லோக்கல் சேனலும் இணைந்து கொள்ள திரும்பும் இடமெங்கும் கேமராக்களும் பெரிய வெள்ளை திரைகளுமாக இருந்தது. ட்ரோன் கேமரா மூலமாக மணமக்களை வாயிலிருந்து படம் பிடித்துக் கொண்டிருந்தனர். ஊர்வலம் முடிந்து மணமக்கள் வாயிலில் நுழையும் போது, மணமகளே மணமகளே வா என்ற பாடலில் தொடங்கி அவர்கள் திருமண மண்டபத்திற்கு நுழைந்து மணமேடைக்கு செல்லவும், ஏதே சிங்கராஜாதா உனக்கு இப்ப தேதி வைக்க வந்தாரே, ஏ தென்னாட்டு சோரியந்தா உனக்கு இப்ப மாலையிட வந்தாரே, அடி பச்சரிசி 16
உன்னை இப்ப பொங்க வைக்க போறாரே, உன் கண்ண குழி ஓரத்துல முத்தமிட்டு கப்பல் விட போறாரே என்று பாடத் தொடங்கிட கேமராக்கள் அவர்களை சுற்றி வளைத்து புகைப்படமாக எடுத்து தள்ளியது. லெஹங்காவில் இருந்த தளிர் கையில் இருந்த விளக்கோடு மெல்ல அடியெடுத்து வைக்க, அவளுக்கு ஈடு கொடுக்கும் வகையில் இணைந்திருந்த உதயை பாடல் வரிகள் ஈர்க்க அதை ரசித்துக் கொண்டே வந்தவன் மெல்ல தளிரின் புறமாக சாய்ந்து ஏதோ சொல்லவும் சட்டென தளிரின் முகம் செந்தூரம் பூசிக்கொண்டது. துடித்த இதழ்களை மெல்ல கடித்துக் கொண்டே உதயை பார்க்க அவனோ புருவம் உயர்த்தி கண் சிமிட்டி இருந்தான். என்னது என்று வெட்கத்தோடு முணுமுணுத்தவளின் மீதான பார்வை அகற்றாமல் உதய் நடந்து வர, மாப்பிள்ள சார் கொஞ்சம் போட்டோக்கும் போஸ்ட் கொடுங்க என்று ராகவன் உதய் காதோடு சொல்லவும், இவ்ளோ பேரை வச்சு கல்யாணம் பண்ணணும்னு யார்டா சொன்னா? என் பொண்டாட்டியை நிம்மதியா ரசிக்க விடாம ஒவ்வொருத்தரா வந்துடுறீங்க என்று ஊர்வலத்தில் அருகே அமர்ந்திருந்த தளிரை ரசிக்க முடியாமல் அவளிடம் எதுவும் பேச விடாமல் இத்தனை நேரம் தளிர் வைஷுவின் கேள்விகளுக்கு பதில் சொல்லிக் கொண்டு வர உதயும் கௌஷிக் கேள்விகளை சமாளித்து வந்திருந்தான். கல்யாணத்தை முடிச்சுட்டு உட்காந்து ரசிடா, யாரு தடுக்க போறா என்று சிரிப்போடு ராகவன் விலகவும் மேடைக்கு செல்லும் வரை கேமராவை பார்த்தாலும் அவ்வப்போது உதயனின் பார்வை தளிரை தழுவி கொண்டது. மணமகன் அறைக்கு சென்று தளிரிடம் கொடுக்கப்பட்ட விளக்கை பத்திரமாக வைக்க அங்கே காத்திருந்தனர் உதயனின் தாத்தா பாட்டி. அண்ணாமலை அன்னபூர்ணி இருவரும் பல உடல் உபாதைகளால் அவதிப்படுபவர்கள் என்பதால் அவர்களை முதலில் தளிர் நிச்சயத்தில் சந்தித்ததோடு சரி. அதன்பின் இப்போதுதான் பார்க்கிறாள். எப்படி இருக்கீங்க தாத்தா? நல்லா இருக்கீங்களா பாட்டி என்றவள் உதயோடு அவர்களிடம் ஆசை பெற்றவள் மணமேடையில் வந்து நிற்கவும் வரவேற்பு வைபவம் தொடங்கியது. ராகவனும் சரவணனும் தொழிலதிபர்கள், கட்சி ஆட்கள் மற்றும் நண்பர்கள் என்று அனைவரையும் வரவேற்று மேடைக்கு அழைத்து சென்றனர். தளிரோடு சேர்ந்து மேடையில் நிற்பதில் அத்தனை பூரித்து போயிருந்தாள் வைஷ்ணவி. மக்கள் வெள்ளத்தில் மேடைக்கு வர முடியாமல் வைஷ்ணவின் தோழிகள் கீழே காத்திருப்பதை கண்டவள் ஓடி சென்று அவர்களை வரவேற்று அவளோடு படிக்கக்கூடிய ஆண் நண்பர்களையும் மொத்தமாக மேடைக்கு அழைத்து வர, யூ ஆர் வெரி பியூட்டிஃபுல் மேம் என்று பிள்ளைகள் தளிரை சூழ்ந்து கொள்ள மலர்ச்சியோடு புகைப்படம் எடுத்துக்கொண்டாள். மேலும் 3 மணி நேரம் கடந்த நிலையில் கூட்டம் குறைந்து மணமக்கள் இருவரையும் நிவி சாப்பிட அழைத்து சென்றாள். ஏதோ யோசனையில் இருந்து தளிர் சரியாக சாப்பிடாமல் இருப்பதை கண்டவன், என்னாச்சு தளிர், ஏன் சாப்பிடாம இருக்க? லேசா தலைவலி என்றவள் உண்டு முடிக்க மேடையில் இருவருக்கும் நலங்கு வைப்பதற்கான ஏற்பாடுகளை அன்னபூர்ணியின் மேற்பார்வையில் ஜெஹாவும் சுஜியும் செய்து கொண்டிருந்தனர். ஏனோ தளிர் சுஜியின் வீட்டில் செய்து வைத்த காரியத்திற்கு பின் ராஜியால் முன்பு போல் எதிலும் கலந்து கொள்ள முடியவில்லை. மெல்லிய மஞ்சள் நிற புடவையில் அழைத்து வரப்பட்ட தளிருக்கு சுஜிதா மல்லிகை மாலை அணிவித்து மனையில் அமர்த்த, முதலில் மாமியாராக ஜெகதீஸ்வரி நலங்கு வைக்க அவரை தொடர்ந்து மகள்களும் வைத்தனர். மா, மாமிக்கு நான் வைக்கட்டுமா என்று வைஷு மற்றவர்களை இடித்துக்கொண்டு முன்னே வந்தாள். வாடி பெரிய மனுஷி, வா, முதல்ல நீ வை, அதுக்கப்புறம் நாங்க வைக்கிறோம் என்று மூத்த பெண்மணி சிரிப்போடு சொல்ல மற்றவர்களும் புன்னகையோடு வைஷுவை அழைத்தனர். உற்சாகத்தில் தளிர் அருகே வந்து நின்று விட்டாலே தவிர என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை. என்ன பண்ணணும் சித்தி என்று நிவியை கேட்க அவளும் வைஷுவுக்கு பொறுமையாக சொல்லிக் கொடுத்ததில் நலங்கு வைத்து முடித்த வைஷு பூரிப்போடு திரும்ப அவள் அருகே வந்த கௌஷிக், நானும் மாமிக்கு வைப்பேன் என்று அடமாக நின்றான். இதுல மட்டும் ஒத்துமையா இருக்கிறீங்களா, வா என்று சிரிப்போடு நிவி அவனையும் நலங்கிட செய்திட தன் அறையில் இருந்த உதயாதித்தன் அவள் வந்து அமர்ந்ததிலிருந்து தளிரை ரசனையோடு புகைப்படம் எடுக்க தொடங்கிவிட்டான். மஞ்சள் பூசும் மஞ்சள் பூசும் வஞ்சி பூங்கொடி, கொஞ்சி பேசி கொஞ்சம் பைங்கினி, வாச பூவின் தேனே வண்ண நிலாவே மானே என்ற பாடல் வரிகளை ஒன்றிணைத்து அவள் புகைப்படங்களோடு சேர்த்து அனுப்பி வைத்தவன் மீண்டும் புன்னகையோடு தளிர் மீது அசோதை தூவப்படுவதை படம் எடுத்து அடுத்த வரிகளை சேர்க்க தொடங்கிவிட்டான். ஆனால் இவை எதிலும் கலந்து கொள்ளாத தளிரின் முகம் இயல்பை தொலைத்திருந்தது. ஏதோ யோசனையில் இருந்தவளின் முகம் உதயை தேடிய அதே நேரம், அக்கா ஏன் ஒதுங்கி நிக்கிற, வாக்கா நீ வந்து நலங்கு வை என்று ஜெகதீஸ்வரி அழைத்தார். எனக்கு மனசே ஒப்பல ஜெகா, நான் வரல, என் கை அவ மேல படுறத நான் விரும்பல என்று ஒரு முகசொலிப்போடு ஒதுங்கிக் கொள்ள ஜெஹாவை தவிர்த்து வேறு யாருமே ராஜியை சீண்டவில்லை. சரிக்கா, ஓ இஷ்டம் என்றவர் மற்றவர்களை அழைக்க தளிருக்கு நலங்கிட்டு முடித்தனர். குளிச்சுட்டு தலைய நல்லா ஆற வச்சுட்டு படுத்தளிர் என்று சீதா சொல்லி அனுப்ப அறைக்கு திரும்பியவள் குளித்துவிட்டு அமர அவள் முகத்தில் இன்னமும் குழப்ப மேகங்களின் ஊர்வலம். அமைதியாக கண்களை மூடிக்கொண்டு அமர்ந்தவள் பின் உதய்க்கு அழைப்பதற்காக அலைபேசியை எடுத்தாள்.
அவன் அனுப்பிய வீடியோவை திறந்து பார்த்தவள் அவன் வரிகளில் முன்பு போல நானும் கொள்ளாது ஒருவித வெறுமையோடு பார்த்திருந்தாள். அடியாத்தி ஆசபாரமா, இது என்ன ஆடி மாசமா, காவேரி கரையில் நிற்குமா வாசும்மா என்ற பாடலின் வரிகளை அவள் புகைப்படத்தோடு சேர்த்த உதயின் உதட்டில் புன்னகை தவழ வீடியோவை தளிருக்கு அனுப்பியவன் உடன் சில கேள்விகளையும் கேட்டிருந்தான். ஆதி வாப்பா, உனக்கு வைக்கணும் என்று ஜெகா அழைக்கவும் 2 மினிட்ஸ்மா வந்துட்டேன் என்றவன் மனையில் வந்து அமரவும் அவனுக்கு நலங்கிடுவதற்காக தளிரின் பெரியம்மா வந்து நின்றார். முதலாக அவரை பார்ப்பவன் மணமகள் அறையின் ஓரத்தில் நின்று கொண்டிருந்த சீதாவை கண்டு, அத்த, நீங்க தான் எனக்கு மாமியார், நலங்கு வைக்காம அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, வாங்க என்று அழைத்தான். உதய் சீதாலட்சுமியை அழைப்பதைக் கண்டு கஜபதியின் மனைவி முகம் மாறிட உடனே கணவரை பார்த்தார். பார்ப்பதால் மட்டும் என்ன செய்துவிட முடியும்? இன்று அவர் சீதாவிடம் பேசிய பேச்சுக்களை அங்கே வேலை செய்பவர்கள் அம்பலவாணனிடம் போட்டு கொடுத்ததில் திருமண மண்டபத்திற்கு வந்து தன் மதிப்பை காட்ட முயற்சித்த கஜபதியை மதிக்கத்தான் யாரும் இல்லை. அதோடு அவரிடம் ஆசை பெற வேண்டும் என்று தளிர் சொல்ல, கல்யாணம் முடிச்சுட்டு மொத்தமா வாங்கிக்கலாம், இப்ப எல்லாரும் வெயிட் பண்றாங்க, வா என்று தளிரை அழைத்து சென்று விட்டான். இவங்க தளிரோட பெரியம்மா, வீட்டுக்கு மூத்தவங்க இருக்கிறப்போ அவங்க வைக்கிறதுதான் வழக்கம். உதய் நிச்சயத்துல அக்கா தானே செய்தாங்க என்று ஜெகதீஸ்வரி கேட்க அவனும் நினைவு வந்தவனாக, சரிம்மா, ஆனா அத்தையா அங்கே நிக்கிறாங்க என்று உதய் மேலும் கேள்வி கேட்கும் முன் நிவி வாங்கத்த என்று சீதாவை கொண்டு வந்து நிறுத்திவிட்டாள். மாப்ள, அக்கா வைக்கட்டும், அப்புறம் நான் வைக்கிறேன் என்றவர் சொன்னது போலவே செய்ய அடுத்ததாக தென்றல் வந்தாள். ஹே பிரீசி, எங்க வந்ததுல இருந்தே உன் ஆளையே காணோம், ரொம்ப சைலண்டா இருக்க. இப்படி இருக்க ஆள் கிடையாதே நீ, என்னாச்சு ஸ்டேஜ்ல நிக்காம அப்ஸ்காண்ட் ஆயிட்ட? கொஞ்சம் வேலையா இருந்தாதான். சரி, நலங்கு வை, உன்கிட்ட அப்புறம் பேசிக்கிறேன் என்று உதயாதித்தனை மௌனமாக பார்த்த தென்றல் பட்டும் படாமல் அவன் கன்னத்தில் தயக்கத்துடனே நலங்கிட்டாள். என்னம்மா அது மச்சனிச்சி, இப்படியா பட்டும் படாம வைப்ப? நல்லா அள்ளி எடுத்து பூசு, இன்னைக்குதான் நமக்கு வாய்ப்பு, இன்னொரு முறை கிடைக்காது என்று உதய்க்கு அத்தை முறையில் இருந்தவர் சிரிப்போடு சொல்லவும் உடன் நின்றிருந்த பெண்களும் ஆமோதித்தனர். ஆமாமா, இன்னைக்குதான் சான்ஸ், எங்க அத்தையே சொல்லிட்டாங்க, அவங்க சொன்ன மாதிரியே செய் பிரீசி என்று உதய் சிரிக்கவும் தென்றல் சங்கடத்துடன் அவன் நெற்றியில் குங்குமமிட போகவும் அவள் கையை பிடித்துக் கொண்டு சுஜி, என்ன யோசிக்கிற தென்றல்? யாரோ எதுவோ சொன்னா அதே நினைச்சுக்கிட்டு இருப்பியா? உன் மனசு சுத்தமா இருக்கிறப்போ யாரோட வார்த்தைக்கும் முக்கியத்துவம் கொடுத்து அவங்க சொன்ன பொய்க்கு உயிர் கொடுத்துடாத என்றாள். இதோ நினைக்காத தென்றல், எங்க அக்கா கல்யாணத்துல நாங்க கசின்ஸ் 3 பேர் சேர்ந்து நலங்கு வைக்கிறோன்னு எங்க மாமாக்கு முகம் முழுக்க பூசணும். ஆனா அவர் பனியனை கழட்டிட்டு, ஹே நீ இங்க பூசு, நீ அங்க பூசுன்னு என்கிட்ட காமெடி பண்ணி முதுக திருப்பி லெஃப்ட் ரைட்னு காட்டிட்டு இருந்தார். நாங்களும் கிடைச்ச சான்ஸ்ல அவரு மஞ்சள் சந்தனத்தால குளிப்பாட்டிட்டோம் தெரியுமா? செம ஃபன்னா இருந்தது. நீ என்ன இவ்ளோ யோசிக்கிற? எங்க அண்ணன் தப்பா எடுத்துக்க மாட்டாங்க, அவருக்கு நாங்களும் நீயும் ஒண்ணுதான். பேசுறவங்க என்ன வேணாலும் பேசிட்டு போட்டோம், அவங்களுக்காக நம்மளோட சந்தோஷத்தை விட்டு கொடுக்க முடியாது, புரியுதா? வச்சு விடு என்றதில் சற்று தெளிந்த தென்றலின் விழிகள் ராஜியை பார்க்க அவரும் முகம் கடுக்கடுக்க நின்றிருந்தார். என்ன 3 பேரும் பெருசா ஏதோ பிளான் பண்ற மாதிரி இருக்கு என்ற உதயிடம், அண்ணா கண்ணை முடிக்கோங்க என்று நிவி குரல் கொடுத்த அதே வேளை கை நிறைய மஞ்சளை அள்ளிக்கொண்ட தென்றல் உதயின் முகமெங்கும் பூச தொடங்கி அவளோடு உதயின் அத்தையும் சேர்த்து உதயாதித்தனை ஒரு வழியாக்கி இருந்தனர். உதய் சிரிப்போடு அவர்களை பார்த்திருக்க அங்கே வந்து சரவணன், நீ மட்டும் தப்பிக்கலான்னு பாக்குறியா மாப்ள என்றவாறே உதயின் பனியனை கழற்றி விட்டு, இப்ப பூசுங்க என்று அவனை பிடித்துக் கொள்ள வைஷுவும் கௌஷிக்கும், அப்பா மாமாக்கு நாங்களும் பூசுறோம் என்று ஆளுக்கு ஒரு புறம் நின்று கொண்டு உதயை குளிப்பாட்டி இருந்தனர். உன்னோட டவல் சோப் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன் ஆதி, நீ குளிச்சுட்டு வந்துடு, நான் சூடா பால் கொண்டு வரேன். சரி ராஜிமா, நீங்க வரும்போது அம்மா கிட்ட என்னோட போன் கொடுத்திருந்தேன், அதை வாங்கிட்டு வந்துடுங்க. அப்புறம் தலைவலின்னு சொல்லிட்டு தளிர் சரியாவே சாப்பிடல, எப்படி இருக்குன்னு கேட்டு அவளுக்கும் ஒரு காஃபி போட்டு கொடுத்துடுங்க என்றவன் குளியலறைக்குள் செல்ல, இவளுக்கு நான் சேவை செய்யணுமா? எல்லாம் என் தலை எழுத்து என்றவாறே முதலில் உதைக்கு பாலை வாங்கிக் கொண்டு அவன் கைபேசியோடு அறைக்கு திரும்ப தளிர் உதைக்கு அழைத்திருந்தாள். இந்நேரத்துக்கு எதுக்கு என் பிள்ளைக்கு கூப்பிடுறா? சே, விவஸ்தை கெட்டவ, இங்கேயும் ஏதாவது கூத்து கட்ட போறாளோ என்ற யோசனையோடு ராஜி தளிரின் அழைப்பை அமைதியாக இருக்க, ஹலோ உதய், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், வெரி அர்ஜென்ட். இங்கே ரூம்ல எல்லாரும் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க, இஃப் யூ டோன்ட் மைண்ட் மாடிக்கு வரீங்களா என்ற போதே, 4 பேர்கள் கண்படக்கூடும், நீயும் நானும் கூடினால் ராஜயோகம் கைவரும் இன்று தோளில் தோகை ஆடினாள் என்றவாறே வெளியில் வந்தவன், யார் ராஜிமா போன்ல என்று தலை துவட்டி கொண்டே கேட்க உடனே அழைப்பை துண்டித்த ராஜி,
மருமகதான்ப்பா, உன்கிட்ட பேசணுமா? நீ பேசு, நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன் என்று தலையில் அடித்துக்கொண்டு சென்று ராஜுக்கு மனம் வெதும்பியது. உடனே தளிருக்கு அழைத்தவன், நான் டஃப்பான கேள்விதானே கேட்டிருந்தேன், மேடம் அதுக்குள்ள ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்களா என்று சிரிப்போடு உதய் கேட்க, அதில்ல உதய், இது வேற ஒரு முக்கியமான விஷயம், உங்ககிட்ட அர்ஜென்ட்டா பேசணும், மாடிக்கு வரீங்களா என்று கேட்டவள் குரலில் இருந்த அழுத்தத்தில் விளையாட்டை கைவிட்டவன், உனக்கு தலைவலி எப்படி இருக்கு? ராஜிமா கிட்ட காஃபி கொடுக்க சொன்னனே, வந்ததா? இல்ல உதய், பரவாயில்ல, பட் எனக்கு உடனே பேசணும், வரீங்களா? சரி வர என்றவன் வைக்கவும் நைட்டில் இருந்தவள் அவசரமாக சுடிதாருக்கு மாறி வெளியில் வர அங்கே பலர் உறங்க சென்றிருக்க ஓரிருவர் அமர்ந்திருந்தனர். சீதா உறவினர்கள் தங்கியிருந்த அறைக்கு சென்றிருப்பதாக சொன்ன தென்றலிடம் தன் உதயை சந்திக்கப் போவதை சொல்லிவிட்டு மாடிக்கு சென்றவள் அவனுக்கு காத்திருக்க தொடங்கினாள். சமையல் கூடத்தில் இருந்த தங்கையிடம், ஜெகா, நாமெல்லாம் மாப்பிள்ள முகத்தை கல்யாணத்துக்கு அப்புறம் தான் முழுசா பார்த்தோம். ஆனா இங்க பொம்பளைக்கு கூச்சங்கிறது வேணாமா? இந்த ராத்திரில ஆதிய மொட்டை மாடிக்கு வர சொல்லிருக்காடி. இதெல்லாம் எங்கேயாவது நடக்குமா? எனக்கு என்னமோ சரியா படல. எங்க நாம உன் வீட்டுக்கார் பேச்சு கேட்டு அவசரப்பட்டுட்டோமோன்னு இருக்கு. எதுக்குக்கா வர சொன்னா என்று ஜெகாவிற்குமே தளிரின் நடவடிக்கைகள் அத்தனை ஏற்பட்டதாக இருந்தது. தன் பெண்கள் மாமியாரிடம் எத்தனை உரிமையாக வலம் வருகையில் தளிர் இதுவரை மாமியாரான தனக்கு பெரிதாக முக்கியத்துவம் கொடுக்காமல் போனதோடு மகனோடு மட்டும் தன் உறவை வளர்ப்பது அவருக்கு அச்சத்தை கொடுத்தது. இருடி என்று கிளம்பிய ராஜிக்கு இளந்தளிர் உதயனை மாடிக்கு தனியாக வர சொன்னதன் பின்னணி அறியாவிட்டால் மண்டை வெடித்து போகும் நிலை. வேகமாக மாடிக்கு செல்லவிருந்த ராஜியை வழியில் வைஷவும் கௌஷிக்கும் ஒருவரை ஒருவர் துரத்தி கொண்டு வந்து இடித்து கீழே தள்ளிவிட, அம்மா என்று இடுப்பை பிடித்துக் கொண்டு அமர்ந்து விட்டார். என்னாச்சு பாட்டி என்று வைஷு கேட்க, அவர்கள் பின்னே வந்த நிவியும் கேட்க, என்னடி இதுங்க இன்னும் தூங்காம இருக்குதுங்க? அதுக்குதான் உங்களை தேடி வந்தேன். குழந்தைய கொஞ்ச நேரம் என் பிள்ளையும் எழுப்பி விட்டுட்டாங்க, அத்தைக்கிட்ட குடுத்துட்டு வந்திருக்கேன். நான் அவனை தூங்க வைக்கிறேன், நீங்க இவங்கள கூட்டிட்டு போய் தூங்க வைங்க என்று நிவி அதிகாரமாக சொல்ல, அதை மறுக்க முடியாத ராஜி இருவரையும் அழைத்து கொண்டு அறைக்கு சென்று கதை சொல்லி உறங்க வைக்க முற்பட்டார். அதே நேரம் சூடான காஃபியோடு மாடிக்கு சென்ற உதய் தளிரிடம் கொடுக்க, அவளும் அதை பருகும் நிலையில் இல்லாது கைப்பிடியில் வைத்துவிட்டு, நான் ஒரு என்று ஆரம்பிக்கவுமே கோப்பையை அவள் இதழ்களில் பொருத்திய உதய், எதுவா இருந்தாலும் குடிச்சிட்டு பேசு, அப்பதான் கேட்பேன் என்றவன் தன் கோப்பையை எடுத்துக்கொண்டு அவளை ஆராய்ந்தவாறு குடிக்கத் தொடங்கினான். 1 மணி நேரத்திற்கு மேலாக ராஜியை படுத்தி எடுத்த குழந்தைகள் ஆழ்ந்த உறக்கத்திற்கு செல்ல அவசர அவசரமாக இடுப்பை பிடித்துக் கொண்டு மாடிக்கு சென்றார் ராஜி. அங்கே கைகளை கட்டிக்கொண்டு கைப்பிடியில் சாய்ந்து நின்றிருந்த தளிரை நெருங்கிய உதய் அவள் முகத்தை இரு கரங்களால் அள்ளிக்கொண்டு அவள் நெற்றியில் அழுத்தமாக முத்தமிட்டு இறுக்கமாக கட்டிக்கொண்டான். அதை கண்டு அதிர்ந்த ராஜி மீண்டும் தலையில் அடித்துக்கொண்டு புகைப்படம் எடுத்துக்கொண்டு கீழே வந்தார். இரவு முழுக்க தூங்காமல் உதய் அனுப்பிய காணொளிகளை பார்த்து கொண்டிருந்த தளிரின் முகத்தில் நிரந்தரமாக புன்னகை குடியேற, அவன் கொடுத்த முத்தத்தின் தித்திப்பு மனதெங்கும் விரவி இருக்க, தளிரின் சிந்தை முழுக்க உதயாதித்தனின் ராஜ்யம்தான். அவனை பார்க்கும் ஆவலில் அதிகாலையிலேயே எழுந்துவிட்ட தளிரின் முகத்தில் என்றுமில்லாத பொலிவு குடிக்கொண்டிருந்தது. கைபேசியை எடுத்துக்கொண்டு மீண்டும் உதய் அனுப்பிய பாடலை கேட்டவளின் முகத்தில் செம்மை படர, இதழ்களில் உருகிய புன்னகையோடு அவனைப் போலவே இருவரும் சேர்ந்திருக்கும் புகைப்படங்களை கொண்டு பாடல் வரிகளை கோர்த்து பதில் அனுப்பினாள். இரவு தளிருடனான நிமிடங்களுக்கு பின் அறைக்கு திரும்பிய உதய் புன்னகையோடு படுக்கையில் சரிந்து சுகமாக உறக்கம் கொள்ள, தளிரின் மெசேஜுடன் அவன் காலை அழகாய் புலர்ந்தது. அவள் கொடுத்த நிறைவுடன் குளிக்க சென்றவன் வேகமாக தயாராக தொடங்கினான். தளிரை அலங்கரிக்க வந்த அழகு நிலைய பெண்கள் அடுத்த 1 மணி நேரத்தில் தளிரை ஜொலிக்க வைத்திருந்தனர். சுஜியின் கைவண்ணத்தின் தேர்ந்தெடுக்கப்பட்ட புடவை தளிருக்கு அத்தனை அழகாக இருந்தது. மகளை நெட்டி முறித்த சீதாலட்சுமி திருஷ்டி போட்டு வைக்க, தளிரின் அறைக்கு வந்த வைஷு, மாமி நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, என்னோட ட்ரெஸ் எப்படி இருக்குது பாருங்க. வைஷு ரொம்ப கியூட்டா இருக்கீங்க என்றவள் இருவரையும் செல்ஃபி எடுத்து ஏற்கனவே எடுத்த புகைப்படங்களையும் சேர்த்து உதைக்கு அனுப்பி வைத்தாள். முதலில் மணமேடைக்கு வந்த உதயாதித்தன் பூஜை செய்திட, அடுத்து சர்வ அலங்காரத்தோடு வந்த இளந்தளிர் உதய அருகே அமர்ந்து பூஜை செய்ய தொடங்கியிருந்தாள். சுஜியும் நிவியும் மணமேடையில் கணவரோடு இணைந்து நின்றிருந்தனர். வரவேற்பறையில் சம்பந்திகளோடு நின்றிருந்த அம்பலவாணன் சடங்குகள் ஆரம்பிக்கவும் மேடைக்கு வந்து விட்டார். முதலில் அம்பலவாணன் ஜெகதீஸ்வரி தம்பதியருக்கு மணமக்கள் கால் கழுவி பாத பூஜை செய்திட, அடுத்து கஜபதியும் அவர் மனைவியும் வந்து நிற்க, அதே நேரம் வரை கேட்டுக்கொண்டிருந்த மேல சத்தம் நின்றுவிட, மந்திரம் உச்சரித்துக் கொண்டிருந்த ஐயரின் வார்த்தைகள் தடைப்பட்டு போனது. கல்யாணத்தை நிறுத்துங்க என்ற குரலில் தாம்பாளத்தில் கால் வைக்க போன கஜபதி தன் செயலை நிறுத்திவிட்டு பார்க்க, கூட்டத்திற்கு மத்தியில் நின்றிருந்த 25 வயது மதிக்கத்தக்க வாலிபன்,
என் பொண்டாட்டிக்கு நீ எப்படிடா தாலி கட்டுவ? எந்திரி, இல்ல நடக்கிறதே வேற என்று உதயை பார்த்து சொல்ல மொத்த கூட்டமும் மின்சாரம் பாய்ந்த அதிர்ச்சியில் ஸ்தம்பித்து போனது. கூட்டத்தில் சலசலப்பு எழ வந்திருந்த வாலிபன் கையோடு கொண்டு வந்திருந்த புகைப்படத்தை அனைவரிடமும் கொடுத்து, உயிருக்கு உயிரா காதலிச்சு கட்டிக்கிட்ட என் பொண்டாட்டிய கல்யாணம் பண்ண பாக்குறான், நீங்களே கேளுங்க இந்த நியாயத்தை என்று கேட்டுக்கொண்டிருக்க தளிரை நெருங்கிய ராஜி அவளிடம் புகைப்படத்தை காட்டி, இது நிஜமா? இதுல இருக்கிறது நீதானா? உனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சா என்று கேள்விகளை தொடுக்க அவர் காட்டிய புகைப்படத்தில் பட்டுப்புடவை பூவோடு நின்றிருந்த இளந்தளிரின் கழுத்தில் புதிதாக வந்திருந்த வாலிபன் தாலி கட்டி கொண்டிருந்தான்.